கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கின்றோம். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற ஒன்றை தவிர ஆண்டவர் நம்மிடத்துல வேற எதையுமே எதிர்பார்ப்பது கிடையாது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த வார்த்தையை அப்படியே நாம் கடைபிடிக்க வேண்டும். வார்த்தையை அறிந்து கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறதான பொழுது நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய அந்த ஆளுகைக்குள்ளாக மிகவும் பத்திரமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மாறாக அதை நாம் புறக்கணித்து போடுவதோ அல்லது அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாம வாழும்படியாக நாம் முயற்சி செய்கிறதான பொழுது தேவனுடைய அந்த கிருபையை நாம் உதாசீனம் பண்ணுகிறவர்களாக மாறுகிறோம். இதன் விளைவு நாம் அறிந்த காரியம்தான். இங்க நாம் பார்க்கிறோம், அவன் தன்னுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதான பொழுது அவனுடைய இருதயம் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இஸ்ரவேல் ராஜா எப்படி இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை மோசே தெளிவாக அங்கு கொடுத்திருந்தார். முதல் ராஜா சவுலிடம், நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிய போ, பலிகளை செலுத்தும்படிக்கும் நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்று சொல்லி சாமுவேல் மிகவும் தீர்க்கமாக சவுலிடத்திலே சொல்லுகிறார். அப்படி இருந்தும் இவர்கள் பெலிஸ்தரை சீண்டிவிட அவர்கள் இஸ்ரவேல் மீது படையெடுக்கிறார்கள். சவுலோ இக்கட்டு நேரிட்டு என்பதை உணர்ந்தாலும் சாமுவேல் சொன்னபடி 7 நாட்கள் கில்காலி இன்னமும் அவர் காத்திருந்தார். என்றாலும் நேரம் செல்ல செல்ல ஜனங்களும் சிதறி ஓட ஆரம்பித்தார்கள். இன்னமும் கர்த்தரிடம் விண்ணப்பம் வரவில்லை என்று சொல்லி அவன் எண்ணி துணிந்தவனாக தானே பலி செலுத்தும்படியாய் பலிபீடத்திற்குள்ளாக கடந்து செல்கிற சவுல். நடந்தது என்ன நாம் அறிந்த காரியம். அவன் பலியிட்டு முடியவும் சாமுவேல் வரவும் சரியாய் காணப்பட்டது. பலி செலுத்தாமல் ஒன்று செய்ய முடியாது என்று காத்திருந்தது பெரிய விஷயமாகும். ஆனால் 7 நாட்கள் காத்திருந்தவனுக்கு ஒரு சில வினாடிகள் பொறுமையாய் காத்திருப்பதற்கு சவுலால் முடியவில்லை. சாமுவேல் வந்தவுடனே சவுலை பார்த்து, இப்பொழுதே உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் உமக்கு விதித்ததான அந்த கட்டளையை நீர் கை கொள்ளாமல் போனீர் என்று சொல்லி. ஏன் இப்படி சொன்னார் என்று சொன்னால், ஒரு ராஜா ஒரு நாளும் பலி செலுத்த முடியாது. இவ்வாறு இஸ்ரவேலின் முதல் ராஜா தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்தவனாக ஒரு கேள்விக்குறிக்குள்ளாக தள்ளப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா பக்கத்திலும் நாம் நெருக்கப்பட்டு நம்பிக்கை இழக்க நேரிட்டாலும் சொன்னவர் நிச்சயமாய் சொன்னதை அவர் செய்து முடிப்பார். அவர் சொல்லாததை செய்யவும் மாட்டார் என்று தீர்க்கமாக நம்புவதுதான் விசுவாசமாகும். எதை சொன்னாரோ எதை சொல்லவில்லை என்பதை அறிவதற்கு வார்த்தை அனுதினமும் வாசித்து உட்கொள்ள வேண்டும். நாம் தவறுகிறதான பட்சத்தில் சத்ருவானவன் தவறான சாக்கு போக்குகளை, பலவிதமான சிந்தனைகளை, எண்ணங்களை நம்முடைய மனதில் விதைத்து தேவனுடைய அந்த பிரசனத்திலிருந்து, தேவனுடைய இந்த வார்த்தையிலிருந்து நாம் தள்ளப்பட்டு போகும்படியாக அவன் கிளைகளை விதைத்து விடுவான். எனவே ஒவ்வொரு நாட்களும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தையை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கூட முருக பற்றி கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு கூட அந்த வார்த்தையை முருக பற்றி கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையின்படி செய்வதற்கு முயற்சி செய்கிறதான பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிப்பார். இங்கே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை அந்த வார்த்தையை கேட்காமல் நான் துணிந்து செய்த பொழுது உன்னுடைய ராஜ்யபாரம் அவன் இலக்க நேரிட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் கை கொள்கிறதான பொழுது அதற்கேற்ற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். நாம் செபிக்கலாம். நேசிக்கிறதான அன்பின் நல்ல தொகுப்பனை அப்போ ஆசீர்வாதங்களை கொண்டு திறந்த அந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உடைய வார்த்தையை சொல்லுகிறபடி ராஜா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின்படி கீழ்ப்பணிந்து அதன்படி நடப்பதற்கும் அதன்படி செய்வதற்கும் அப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் யாவருக்கும் கொடுத்து வழி நடத்துவீராக. ஒவ்வொரு நாட்களும் அப்பா உடைய சத்தம் கேட்டு உடைய சுத்தம் செய்ய இந்த காலை பொழுதில் எங்களை பரிபூர்ணமாக அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.
உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே